ஓம் நம சிவாய. சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய சார்தாம் யாத்திரை 2025. இந்த யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான சார்தாம் யாத்திரைக்கான 4 இடங்கள் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. முதல் பேட்ச் 2/6/2025, ரெண்டாவது பேட்ச் 18/6/2025, மூன்றாவது பேட்ச் 6/9/2025, நான்காவது பேட்ச் 3/10/2025. இந்த யாத்திரையானது சென்னையிலிருந்து புறப்பட்டு புதுடெல்லியிலிருந்து ஹரித்வார், ரிஷிகேஷ் வழியாக முதலில் கேதார்நாத் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு கேதார்நாத் ஈஸ்வரன் இது ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று, முதன்மையானது. இவரை தரிசனம் பண்ணுறோம். இந்த கேதார்நாத் சென்று வந்தவுடனே பார்வதிக்கும் சிவனுக்கும் இமயமலையில் திருமணம் நடந்தது. அதாவது சோன்பிரியாக்கிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வேன் அல்லது ஜீப் மூலமாக போனீங்கன்னாக்கா அங்கே திரியுகி நாராயணன் கோவில் இருக்குது. திரியுகி நாராயணன் தான் முன்ன நின்று இவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சார். அந்த பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடந்த சக்கர பீடத்தை பார்த்து தரிசனம் பண்ணலாம். குப்த காசியில் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறோம். பத்ரிநாத் புறப்படுறோம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ ராமானுஜரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பத்ரி விஷால் என்று அழைக்கக்கூடிய பத்ரிநாத் பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணுறோம். பண்ணிட்டு அதன் பிறகு கங்கோத்ரி கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் கங்கோத்ரி. அந்த இடத்துல போயிட்டு புனித நீராடுறோம். அதை பார்த்துட்டு யமுனோத்ரி போகிறோம். யமுனோத்ரியில் இணை நதி உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து மறுபடியும் உத்தரகாசி வழியாக ரிஷிகேஸ்வரம். அதன் பிறகு ஹரித்வாரில் கங்கா ஆரத்தி தரிசனம். இதுதான் உலக புகழ் பெற்ற ஹரித்வாரில் கங்கா ஆரத்தி தரிசனம். சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு புதுடெல்லி அங்கேருந்து சென்னை வரும். இதுதான் இந்த சார்தாம் யாத்திரையுடைய ப்ரோக்ராம். முன்கூட்டியே புக் செய்தீங்கன்னா உங்களுக்கு வசதியான நல்ல இருக்கைகள் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் 4 to 6 பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.